بسم الله. الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، ودل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليمًا كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திலும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு சமூகம் கட்டி அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கென்ற ஒரு கொள்கை வேண்டும். அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரிதான். ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கென்ற ஒரு கொள்கை, கோட்பாடு இல்லை என்று சொன்னால் அந்த சமூகம் உருவாகாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு நாஸ்திக சமூகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்க வேண்டும். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த சமூகம் உருவாகும். அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சமூகத்தை சீரான பாதையில் செவ்வனையை செதுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை முன்னிறுத்தி இந்த சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம், அந்த சமூக கட்டமைப்பு என்பது எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியின் பால் நாங்கள் நகர வேண்டிய கட்டாய கடமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 நோன்பு பிடிக்கும்படி கட்டளையிடவில்லை.
அந்த சஹாபாக்களை கட்டாயம் நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்தவில்லை. கட்டாயம் நீங்கள் தர்மம் செய்தாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை 13 வருட காலமும் அவர்கள் எதனை கொண்டு நெறிப்படுத்தினார்கள்? அந்த சஹாபாக்களை அகீதாவின் பால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன், அவனை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவன்தான் எங்களை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், இதில் உள்ள அனைத்தையும் அவனேதான் தன்னுடைய இதாராவின் கீழ் வைத்திருக்கின்றான் என்கின்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் அதைத்தான் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலாக இந்த சமூக கட்டமைப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய ஒட்டகை எந்த இடத்தில் படுத்ததோ அந்த இடத்தை சூழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயலை அமைத்தார்கள் என்பதை பார்க்கலாம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், பள்ளி வாயல் என்று சொன்னால் என்ன என்கின்ற கேள்வியை எழுப்பினால் ஜும்மாவுடைய ஹுத்பா நிறைவேற்றப்படும், ஐங்கால தொழுகைகள் நிறைவேற்றப்படும், அதே போன்று விசேடமாக ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தால் மார்க்க உபதேசம் அங்கு நடைபெறும். இதை தவிர நோன்பு வந்தால் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது கேட்போமாக இருந்தால் உண்மையிலேயே இதுதான் பள்ளி வாயல் என்பது. இதை தாண்டி என்ன இருக்கின்றது என்றுதான் நாங்கள் இன்று எங்களுடைய சமூகத்தினருக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலாவதாக பள்ளியை நிர்வகிப்பதற்கு காரணம், பள்ளியை உருவாக்கியதற்குரிய காரணம், மிகப்பெரிய காரணத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். மதீனா சாசனம் என்று எழுதப்பட்ட மதீனாவினுடைய சாசனம் இருக்கின்றது, மதீனா ஒப்பந்தம் இருக்கின்றது. பள்ளி வாயில் அமைக்கப்பட்டதன் பிறகு அந்த கட்டமைப்பு கொண்டு வந்தது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜின்னின் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியினுடைய புனிதத்தன்மையை முதலாவதாக சொல்லி காட்டுகிறான். பள்ளி என்பது அல்லாஹ்வுக்குரியது, அதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அழைக்க கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க்குடைய விடயத்தில் இருந்து சமூகத்தை தூரமாக சொல்கிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கலாம், சூரத் பக்ராவின் 114வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வமன் அவ்லம், அநியாயக்காரர்களில் மிக மோசமான அநியாயக்காரன் யார் என்று தெரியுமா? மிம்மன் மனஅ மசாஜித் அல்லாஹி அன் யுذكر فيه اسمه وسعى في خرابها. பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டு அந்த பள்ளி வாயில்களில் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை சொல்வதற்கு தடுப்பவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களை விட அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த பள்ளி வாயரை சின்னாபின்னப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி சொல்லி கொண்டிருப்பார்கள். உலாயிக மா கான லஹும் அன் யதுகுலுஹா இல்லா காயிஃபீன். அவர்கள் பள்ளி வாயிலில் நுழைய வேண்டுமாக இருந்தால் அச்சத்தோடு அந்த பள்ளி வாயிலுக்குள் நுழைந்து கொள்ள வேண்டும். லஹும் பித்துன்யா ஹஸியுன். யாரெல்லாம் பள்ளியை பாழ்படுத்துகின்றார்களோ, யாரெல்லாம் பள்ளியை அலங்கோலமாக மாற்றுகின்றார்களோ அவர்கள் உலாயிக லஹும் ஹஸியுன் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவுண்டு, வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம், அவர்களுக்கு மறுமையிலும் நொம்பலமான வேதனைகள் உண்டு. அப்படி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக பள்ளிக்குள் அல்லாஹ்வுடைய புனிதத்துவம் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய பண்புகள் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வை பற்றி போற்றப்பட வேண்டும். இதில் மாற்றம் நடைபெறுமாக இருந்தால் யார் அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் இழிவும் வேதனையும் இருக்கின்றது என்பதை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அடுத்ததாக சூரத்து நூரின் 36வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது ஃபீ புயூத்தின் அத்னல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு, பள்ளிகளை கட்டி எழுப்பி வயுதுக்கர ஃபீஹா இஸ்முஹு, அதிலே அவனை பற்றி பேசப்படுவதும் வயுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால், இரவும் பகலுமாக அவனுடைய ஞாபகத்தை படுத்துவது என்பது மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயமாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியினுடைய புனிதத்துவத்தையும் பள்ளியில் என்ன விடயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருவதையும் பள்ளியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதிகமாக பேசி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். புகாரியில் வரக்கூடிய செய்தி 662வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ், யாராவது ஒருவர் பள்ளிக்கு வருவாராக இருந்தால் அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவ் ராஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியை நோக்கி வருபவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை அவன் ஒதுக்கி கொடுக்கின்றான். சொர்க்கத்தில் இருந்து அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 651வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அஅதமுன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ்ஸலாஹ், தொழுகையில் அதிகமாக நன்மை கொடுக்கப்படுகின்ற மக்கள் யார் என்று சொன்னால் அபஅதுஹும் ஃபஅபஅதுஹும் மம்ஷா, தூர இடத்திலிருந்து நடந்து வருபவர்கள், தூர இடத்திலிருந்து பள்ளிக்கு நடந்து வருபவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு எல்லோரை விடவும் அதிகமான நன்மை இருக்கின்றது. வல்லதி யன்தஸிரு ஸலாத்த, யார் ஒருவர் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து தொழுகையினுடைய வக்து வரும் வரைக்கும் அதனை காத்து கொண்டிருக்கின்றாரோ ஹத்தா யுஸல்லிஹா மஅல் இமாம், அப்படி காத்து கொண்டிருந்து இமாமோடு ஜமாத்தாக அதனை தொழுது முடிக்கின்றார். அஅதமு அஜ்ரன், அவருக்கு இரண்டாவது கூலி கொடுக்கப்படுகின்றது. மனில்லதி யுஸல்லி ثم நாம், பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே தொழுது விட்டு தூங்குகின்றார்களே, இவர்களை விட தூர இடத்திலிருந்து வந்து காத்து கொண்டிருந்து இமாமோடு தொழுபவர்களுக்குத்தான் அதிகமான நன்மைகள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று நாங்கள் தூரமாக பள்ளி இருந்தால் பள்ளிக்கு செல்வது என்பது இப்பொழுது சென்றேன் என்றால் ஜமாத்து முடிந்துவிடும், அப்படி என்றால் நான் வீட்டில் தொழுவது சிறந்தது, அப்படி என்று சொல்கின்ற அளவுக்கு இன்று எங்களுடைய சமூகத்தினர் வந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபஅதுஹும் ஃபஅபஅதுஹும் மம்ஷா, தூரமான இடத்தில் இருந்து பள்ளிக்கு நடந்து வருகின்றார்களே, வந்து இமாமோடு சேர்ந்து தொழுகின்றார்களே, மனிதர்களில் அதிகமான நன்மை அவர்களுக்கு தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 660வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். மஹ்ஷரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தினருக்கு நிழல் வழங்குகின்றான். சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு நிழலும் இருக்காது. அல்லாஹ்வினுடைய நிழலில் இருந்து, அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தினருக்கு நிழல் வழங்குகின்றான். அதில் ஒரு கூட்டத்தினர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்பு பட்டதாக இருந்து கொண்டிருக்கும். முஅல்லக் என்பது தொங்கிக் கொண்டிருத்தல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளியை பற்றிய சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கும். பள்ளிக்கு செல்ல வேண்டும், பள்ளியில் உட்கார வேண்டும், பள்ளியில் இருக்கின்ற விடயங்களை நான் நிறைவேற்ற வேண்டும்
வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொக்கித்து நிற்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான மனிதர்களுக்கு நிழலே இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கீனத்தை பற்றி பேசுகின்றார்கள். சக்கீனத் என்பது மன அமைதி, உள அமைதி, நிம்மதியை பற்றி பேசுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதி இருக்கின்ற 3 இடங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த 3 இடங்களை தவிர வேறு எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு சிலர் பள்ளி வாயலில் உட்கார்ந்து அல்லாஹ்வினுடைய திருமறை வசனங்களை அவர்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தி அதில் இருக்கின்ற விடயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்றார்கள். மார்க்க விடயத்தை படிக்கின்றார்கள். இப்படி படிக்கின்றவர்களை சூழ மலக்குமார்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்கின்றார்கள். இல்ல ஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா, அவர்களை சூழ மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கின்றார்கள். ஃபஅன்ஸலஹுல்லாஹு அலைஹிமுஸ் ஸகீனா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை, சகீனத்தை இறக்குகின்றான். அனைவருடைய உள்ளத்திலும் மன அமைதி ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். பள்ளி என்பது ஒரு மனிதன் சாந்தமடையக்கூடிய ஒரு இடம். ஒரு மனிதன் கவலையினால் உடைந்து போகின்ற பொழுது, ஒரு மனிதன் தனக்கு யாருமே இதன் பிறகு இல்லை என்று அனாதரவாக விடப்படுகின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமடைந்து இதற்கு பிறகு அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று மனமுடைந்து போகின்ற பொழுது, அவன் அல்லாஹ்வை நாடி பள்ளி வாயலில் உட்காருகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சகீனத்தை கொடுக்கின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 146வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இன்னல் இஸ்லாம பதஅ கரீபன் வ சயஊது கரீபா கமா பதஅ, இஸ்லாம் ஒரு அனாதரவற்ற நிலையில் உருவானது. அது எப்படி உருவானதோ அப்படியே அது மீண்டும் சென்றுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பார்க்கலாம், மக்காவில் 13 வருடங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒழுக்கத்தை புகட்டினார்கள். அல்லாஹ்வை பற்றிய விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வந்தார்கள். அந்த மக்களுக்கு அது புதிய விடயமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற விடயம் புது விடயம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதரையும் யாரெல்லாம் அதனை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள், ஏசினார்கள், அடித்தார்கள், நொம்பலப்படுத்தினார்கள், அவர்களை ஊரை விட்டும் விரட்டுவதற்கு தயாரானார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாம் அனாதரவற்றாக, அதாவது அதற்கு உதவி புரிபவர்கள் யாருமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் இஸ்லாம் ஸ்தம்பிதம் அடைந்தது. பள்ளியை கட்டுகின்றார்கள். பள்ளியை கட்டிய பொழுது மதீனாவில் வாழ்ந்த அன்சாரி சஹாபாக்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரீன்கள் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அதையும் தாண்டி மக்காவில் இருந்த, மதீனாவில் இருந்த யஹூதிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை சரி கண்டார்கள். அதனால் தான் மதீனா சாசனம் எழுதப்பட்டது. மதீனாவுக்குள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மதீனா என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கட்டமைப்பு எழுதப்பட்டது, அந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை உருவாக்குகின்ற பொழுது சமூகம் அதிலிருந்து ஒரு கட்டமைப்புக்கு வந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஒரு செய்தியை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கற்குன்றுகள் இருக்கின்ற ஒரு பகுதியில் கொண்டு வந்து விடுகின்றார்கள். முழுமின அந்த இடத்தில் புற்கள் எல்லாம் வளராது. நாங்கள் பார்க்கலாம், ஹரத்தினுடைய எல்லைக்குள் எந்த ஒரு தாவரமும் இயற்கையாக வளராது. சுப்ஹானல்லாஹ். இயற்கையாக எந்த ஒரு புற்பூண்டுகளும் அங்கு முளைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாக அந்த பூமியை வைத்திருக்கின்றான். செயற்கையாக கொண்டு வந்து நாட்டப்பட்டாலே தவிர இயற்கையாக எந்த ஒரு புற்பூண்டுகளும் முளைக்காது. அப்படியான பாறை மிக்க யாருமே அற்ற ஒரு இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனையும் மனைவியையும் கொண்டு வந்து விடுகின்றார்கள். விட்டு திரும்பி செல்கின்ற பொழுது மனைவி கேட்கின்றார்கள், யாருமே கிடையாது, கொஞ்சம் தண்ணீர் இருக்கின்றது, ரொட்டியும் இறைச்சியும் இருக்கின்றது, இன்று தாண்டினால் நாளைய நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலைமை. இப்ராஹிமே, அல்லாஹு அமரக், அல்லாஹ்வா இப்படி செய்ய சொல்லலாம். அவர்களுடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், இவர்கள் இருவரின் மூலமும் அந்த இடத்தையே மக்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய இடமாக மாற்றுகின்றான் என்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? உம்ராவுக்காக வேண்டி, ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவுக்கு செல்கின்றோம், அடிக்கடி அங்கு தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டமைப்பை அப்படியே உருவாக்கி காட்டுகின்றான். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டமைப்பை சஹாபாக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கலாம். ஜகாத்தினுடைய பொருட்கள் பள்ளியில் சேமிக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைத்தானோடு நடந்து கொண்ட வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஷைத்தான் வருகின்றான், அவர்களுக்கு ஆயத்து குர்சியை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த செய்தி உண்மைதானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்துகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், பள்ளியில் ஜகாத்துல் ஃபித்ர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜகாத்துல் ஃபித்ரில் யாரும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பாதுகாவலராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள் என்பதை பார்க்கலாம். பள்ளியில் ஜகாத்தினுடைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. இன்றும் அப்படி நடைமுறையில் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி வாயில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. மம்பா, ஒருவர் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் பள்ளி வாயிலில் இருந்துதான் கற்றுக்கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவினார்கள். இன்று நாங்கள் பார்க்கலாம், எந்த இளைஞர்கள் பள்ளியை விட்டு தூரமாகின்றார்களோ, எந்த சிறுவர்கள் பாடசாலை கல்வி 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 என்று பள்ளி வாயில்களை விட்டும் தூரமாக்கப்படுகின்றார்களோ அவர்களிடம் ஒழுக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது குர்ஆன் சொல்கின்ற விடயம், நான் அல்ல. குர்ஆன், ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியை விட்டு யாரெல்லாம் தூரமாகின்றார்களோ, அந்த பள்ளியின் பால் அவர்கள் கொண்டு வரப்படவில்லையோ அவர்களிடம் ஒழுக்க சீர்கேடு இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3738வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். குந்து ஷாபன் ஹதீதா, நான் ஒரு இளைஞன், என்னுடைய காலம் எப்படி இருந்தது என்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இதுதான் இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சொல்கின்றார்கள், குந்து அனாமு ஃபில் மஸ்ஜித், நான் பள்ளியில் தூங்கக்கூடியவனாக இருந்தேன். சுப்ஹானல்லாஹ். இன்று
ஒரு மாணவன், ஒரு இளைஞன் பள்ளியில் இருந்து தாமதமாக வீட்டுக்கு சென்றால் பெற்றோர்களிடமிருந்து வருகின்ற கேள்வி என்னவென்று தெரியுமா? இவ்வளவு நேரம் பள்ளியில் என்ன செய்தாய்? என்னத்துக்கு பள்ளியில் இவ்வளவு நேரம் இருக்க வேண்டும்? அப்படி என்கின்ற கேள்விகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளி என்றால் எங்களுடைய சிந்தனைக்கு இருப்பதெல்லாம் தொழுகை மாத்திரம்தான். அன்புக்குரிய உறவுகளே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், பள்ளியில் தூங்கக்கூடியவனாக இருந்தேன். நான் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை நடாத்துகின்ற பொழுது தொழுகையில் கலந்து கொள்வேன். தொழுது முடிந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். கனவு கண்டால் கண்ட கனவை சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் கண்ட கனவை சொல்லி சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். நான் பள்ளியில் தூங்குவேன். ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எனக்கு கனவு வருவது கிடையாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கு கனவு வருவது கிடையாது. இன்றைய தினம் நான் கனவு கண்டாக வேண்டும். இன்றைய தினம் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் கனவு கண்டாக வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து தூங்கினேன். என்னிடம் 2 மலக்குமார்கள் வந்தார்கள். இருவரும் என்னுடைய 2 தோள்புயங்களை பிடித்து அப்படியே தூக்கினார்கள். அவர்கள் இருவருடைய கையிலும் கொழுக்கியிலான இரும்பிலான கொழுக்கிகள் இருந்தது. நீண்ட இரும்பிலான கொழுக்கிகள் இருந்தது. இருவரும் என்னை நரகத்தினுடைய ஓரத்துக்கு கொண்டு வந்தார்கள். நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். அது கிணறு போன்ற ஒரு வடிவம் இருந்தது. அந்த கிணற்றை போன்ற வடிவத்தில் 2 பகுதிகளிலும் எவ்வாறு துலா இருக்குமோ, தண்ணீரை அள்ளுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த துலா போன்று இருந்தது. அதிலும் மலக்குமார்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கையிலும் இரும்பிலான கொழுக்கிகள் இருந்தது. அந்த துலாவில் குறைஷிகளில் சிலர் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனையில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று திரும்ப திரும்ப சொன்னேன். அப்பொழுது இன்னொரு மலக்கு வந்தார். அவருடைய கையிலும் இரும்பிலான கொழுக்கி இருந்தது. அவர் சொன்னார், அப்துல்லாவே, நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு இந்த தண்டனை கிடையாது என்று சொன்னார். நான் திடுக்கிட்டு விழித்தேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், என்னுடைய சகோதரியிடம் ஓடி வந்து சொன்னேன். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த கனவை சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் இன் ஸல்லா ஃபில் லைல், இரவு நேரத்தில் எழுந்து அப்துல்லா தொழுவாராக இருந்தால் மனிதர்களில் சிறந்த மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சஹாபிக்கு பக்குவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். பக்குவம் என்பது எங்கிருந்து வர வேண்டும் என்பதை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் பார்க்கலாம், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடிக்கின்றார்கள். குடித்துவிட்டு வலது பக்கம் திரும்புகின்றார்கள். சிறிய சிறிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இடது பக்கம் பார்க்கின்றார்கள், பெரும் சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்ப அல் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பெரும் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்த பால் கோப்பையை வலது பக்கமாக திரும்பி அனுமதி கேட்கின்றார்கள். நான் மூத்த சஹாபாக்களுக்கு கொடுக்கட்டுமா, முதியவர்களுக்கு, உங்களை விட வயது கூடியவர்களுக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்டபோது அந்த சிறுவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யமீன், வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ்.
வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்கு ஊட்டப்படுகின்றது எல்ம், எங்கு ஊட்டப்படுகின்றது அறிவு? பள்ளி வாயிலில் ஊட்டப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி அவர்களுடைய கையில் கொடுக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள் அப்படியே குடித்துக் கொண்டு மூத்த சஹாபாக்களுக்கு பரிமாறுகின்றார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5411வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள், எங்களுக்கு சில பேரிச்சம்பழங்கள் கிடைத்தது. அந்த பேரிச்சம்பழங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிடும்படி போல் சொன்னார்கள். அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்தேன், ஃபீஹா ஹஷ்பா, அதில் ஒரு பேரிச்சம்பழம் உக்கி போன பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவது என்பது கடினம். மிருகங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த பேரிச்சம்பழங்கள் கொடுக்கப்படும். அதனை நாங்கள் வாயினுள் போட்டால் நீரையும் அதோடு சேர்த்துதான் நாங்கள் அதனை சப்பி விழுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். அப்படியான ஒரு ஹஷ்பா இருந்தது. என்னுடைய கையில் பேரிச்சம்பழம். வல்லாஹி நான் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே வந்தேன். யாராவது அந்த ஹஷ்பாவை எடுப்பார்களா? அந்த காய்ந்து போன சூம்பி போன அந்த பேரிச்சம்பழத்தை யாராவது எடுப்பார்களா என்று பார்த்து கொண்டே வந்தேன். யாருமே எடுக்கவில்லை. இறுதியாக எனக்கு அது மீதமானது. அதனை வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக எடுத்து கடித்தேன். என்னால் கடிக்க முடியாமல் போனது. நினைத்திருந்தால் நான் அந்த பேரிச்சம்பழத்தை பங்கீடு செய்வதற்கு முன்னால் நல்லதொரு பேரிச்சம்பழத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் யார் பங்கீடு செய்கின்றாரோ அவர்தான் இறுதியாக அவருடைய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அதனால் இறுதியாக அந்த ஹஷ்பாவை எடுத்தேன் என்று சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய உறவுகளே, எங்கிருந்து ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு முறை இஷா தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடாத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இஷா தொழுகையில் திடீரென சத்தம் கேட்கின்றது. தொழுது முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி உட்கார்கின்றார்கள். சஹாபாக்கள் கீழே விழுந்து கிடக்கின்றார்கள். ஒரு சஹாபி எழும்புகின்றார். எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, இறைச்சி சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. தொழுகையில் எங்களால் நிற்க முடியாது. பசியின் காரணமாக எங்களில் சிலர் விழுந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இறைச்சி கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, என்னிடம் ஒரு கொழுத்த ஆடு இருக்குமாக இருந்தால் அதனை இப்பொழுதே அறுத்து சமைத்து அதனை உங்களுக்கு உண்பதற்காக வேண்டி தந்திருப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பொருளாதாரத்தை தரவில்லை என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் இறைச்சிகளை அதிகமாக உண்பீர்கள் என்ற போது ஒரு சஹாபி, அந்த விழுந்த சஹாபாக்களில் ஒரு சஹாபி எழும்புகின்றார். எழும்பி கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைச்சிகள் அதிகமாக உண்ணப்படுகின்ற காலத்தில் நாங்கள் வாழ்வது சிறந்தது அல்லது இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இந்த காலம் சிறந்ததா என கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பல் அன்தும் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே அந்த காலம் சிறந்தது அப்படி என்று சொன்னார்கள். அதாவது சஹாபாக்கள், அது ஃபித்னாவுடைய காலம், பள்ளியில் இருந்து நாங்கள் தூரமாக வேண்டிய ஒரு காலம், அது ஃபித்னாவுடைய காலமாக இருக்குமோ என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் பசியோடு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஃபித்னாவுடைய காலம்தான் என்று சொல்லாமல் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக கட்டமைப்பை உருவாக்கிய நிலைப்பாடுகள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள்,
பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள், நிதானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மரியாதை என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார்கள், மற்றவர்களுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். அவ்வளவும் பள்ளியில் இருந்துதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்று அதனை நாங்கள் இழப்பதற்கு காரணம் வெறுமனே தொழுகை என்பதில் மாத்திரம் எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் ஆக்கிக் கொள்வதனால் தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ ஆலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 450வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பள்ளியினுடைய விசாலம் போதாமல் போகின்றது. மஸ்ஜித் நபவியினுடைய விசாலம் போதாமல் போகின்ற பொழுது அதனை விஸ்தரிப்பதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுது சில பின்வந்த தாபியீன்கள் குறை சொல்கின்றார்கள். அதாவது எங்களுடைய சமூகத்திலும் அவர்கள் இருப்பார்கள். ஒரு பள்ளி ஒன்றை நாங்கள் விஸ்தரிக்க போகின்றோம் என்றால் முதலாவது சொல்வார்கள், இவர்களுக்கு தேவையில்லாத வேலை, இருக்கின்ற பள்ளி இறுக்கமாறி இருந்தால் போதும். பள்ளியுடைய சப்பில் 2 பேர் 3 பேர், ஒரு 4 சப்பு பூரணமாக மாட்டாது. ஆகவே பள்ளி அதற்கு தேவை, இப்படி விஸ்தரிப்பு செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுப்புவார்கள் அல்லவா? அகீதாவை மறந்து இப்படியான கேள்விகள் வருகின்ற பொழுது மார்க்கத்தின் பால் நாங்கள் இன்னும் சேர வேண்டும் என்பது ஒரு கடைப்பாடாக இருக்கின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் அவ்வாறான சில கேள்விகள் வருகின்ற பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்தினருக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். மன் பனா மஸ்ஜிதன், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாயலை நிறுவுகின்றாரோ, பள்ளிவாயலை கட்டுவதற்கு உதவி புரிகின்றாரோ, பள்ளியை கட்டுவதில் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாரோ, பனல்லாஹு லஹு மிஸ்லுஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அதே போன்ற ஒரு கட்டடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கட்டுகின்றான் என்கின்ற செய்தியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்தினருக்கு தெளிவுபடுத்தினார்கள். ஒரு பள்ளி கட்டப்படுமாக இருந்தால், விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் அதில் என்னுடைய பங்கு 1 ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இது யாருக்கு கிடைக்கும் உறவுகளே? நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் அதே போன்ற ஒரு கட்டடம் கட்டப்படும் அவருக்கு என்று சொன்னால் அவர் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி சொன்னார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி ஒரு நன்கொடை கொடுத்திருப்போம். நன்கொடை போதாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நிர்வாகத்தினரோ அல்லது அதற்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களோ மீண்டும் உங்களிடம் வந்தால் நாங்கள் சொல்கின்ற வார்த்தை, ஏற்கனவே தந்துவிட்டேனே. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய அமல்களும் அப்படி அழிந்து போகின்ற உறவுகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய சந்தர்ப்பத்தை தருகின்றான். நாங்கள் சொர்க்கவாதிகள் என்று பறைசாற்றுவதற்குரிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயற்பாடு, ஒரு பள்ளியை கட்டுவதற்கு, அதனை புனர்நிர்மாணம் செய்வதற்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்ராவின் 272வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் எந்த நலவாக இருந்தாலும் அதை செலவழிக்கின்றீர்களே, அந்த செலவினம் இருக்கின்றதே, யுவஃப இலைக்கும், உங்களுக்கு பரிபூரணமாக தரப்படும். வஅன்தும் லா துலமூன், நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். வமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் அநீதி செய்பவன் அல்ல.
நான் பூரணமாக அந்த நன்மையை அப்படியே கொடுக்கக்கூடியவன். யுவஃபைலைக்கும், உங்களிடம் பரிபூரணமாக அந்த நன்மை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, அது அணுவளவாக இருந்தாலும் அந்த அணு அளவினுடைய நன்மையை நாங்கள் கண்டுகொள்வோம் என்பதை சூரத் ஸல்ஸலாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டவில்லையா? வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணுவளவேனும் நன்மையாக இருந்தாலும் அதனை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, பள்ளிகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். பள்ளிகள் விடப்படுமாக இருந்தால், பள்ளிகள் கைவிடப்படுமாக இருந்தால், அந்த சமூகத்தினர் அனைவரும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் மறுமையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். என்னுடைய வார்த்தைகளை ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். ஒரு பள்ளி வாயில் எப்பொழுதும் அநாதரவற்றதாக அது கைவிடப்படுமாக இருந்தால், எந்த ஒரு விடயங்களும் அந்த பள்ளிக்கு தேவையானது பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால், நான் செய்துவிட்டேன், இதற்கு பிறகு எனக்கு எந்த ஒரு கடமையும் கிடையாது என்று யார் ஒதுங்கினாலும் அவர்கள் கூட மறுமையில் நிறுத்தப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், பள்ளிகள் அல்லாஹ்வுக்குரியதாகும். அல்லாஹ்வினுடைய கடமை அதை. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தருகின்ற பொழுது மனம் உணர்ந்து செய்யுங்கள் உறவுகளே. அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரிதான், 1 லட்சமாக இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய சந்ததியினர் அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பதற்கும் செயற்படுத்துவதற்கும் ஒரு களமாக இந்த விடயம் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையின் பால் என்னையும் உங்களை என்றென்றும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இகாமஸ் ஸலாத்.